குக்கரில் உப்புமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஆமாங்க. குக்கரில் தான் நம்ம இப்போ உப்புமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம பச்சரிசியை நல்லா கழுவிட்டு வெயிலில் கொஞ்சம் காய வச்சுட்டு அதை நம்ம மிக்ஸி கப்லேயே போட்டு 1க்கு 2 பல்ஸாக அரைச்சிட்டோன்னா நமக்கு நொய் மாதிரி ஆகிடும். அதை நம்ம சலித்து அதில் பவுடராக ஆனதை எல்லாத்தையுமே நம்ம சலித்து எடுத்துக்கலாம். அந்த பவுடராக இருக்கிறது நமக்கு யூஸ் ஆகாது. அதை நம்ம இந்த கோல மாவில் கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். மீதி இருக்கிற அந்த நொய்யாக இருக்கிறத கொஞ்சம் வெயிலில் காய வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம குக்கரை வச்சுட்டு குக்கரில் எண்ணெயை ஊற்றிட்டு நம்ம எப்பயுமே உப்புமா எப்படி பண்ணுவோம், கடுகு, உளுந்து, கடலப்பருப்பு போட்டு அது பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம், பச்சை மிளகாய் போட்டு நல்லா தாளிச்சிக்கலாம். வெங்காயம் வெந்ததுக்கப்புறம் உப்பு கொஞ்சமாக போட்டுட்டு நான் இன்றைக்கி 1.5 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். அந்த உடச்சி வச்ச அரிசி. அதுக்கு நம்ம 3 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். எப்பயுமே 1 டம்ளருக்கு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி வச்சுக்கலாம். இப்போது 1.5 டம்ளருக்கு 3 டம்ளர் தண்ணி வச்சுட்டு அந்த தண்ணி கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம அந்த அரிசியை கொட்டிட்டு விசில் போட்டுடலாம். ஒரு 2 விசில் வச்சு எடுத்துட்டோன்னா நமக்கு உப்புமா ரெடி ஆகிடும். நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும் உப்புமா. நம்ம எப்படி வாணலில் பண்ணால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும். நல்லா உதிரியாகவே வரும். ஒரு டைம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.